மாப்பிள்ள, அந்த சரளா உங்க வாழ்க்கையில என்ன இருக்காளா? சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். நீங்க சொல்றதை வச்சுதான் இப்ப சரோ உங்களோட அனுப்பணுமா வேண்டாமான்னு என்னால தீர்மானிக்க முடியும். அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன கதை. முடிஞ்சு போன கதையா? நானே ஆஸ்பத்திரியில. அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள. இனிமே அந்த சரளா உங்க வாழ்க்கையில குறுக்கிடுவாளா? தயங்காம சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த கேள்விக்கு தெள்ள தெளிவா உங்க பதில் எனக்கு தேவை. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் சரோ அனுப்புறதை பத்தி நான் முடிவுக்கு வர முடியும். ஏன்னா இந்த கேள்வியும் கேட்டு பதிலையும் நான் தெரிஞ்சுக்கலன்னா என் குழந்தையோட சந்தோஷத்தை பத்தி கவலைப்படாத அப்பனா இருப்பேன். அதை விடுங்க. பிற்பாடு உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களே கூட சரோவை கேட்கலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே உடனே உங்க அப்பா என்னோட அனுப்புனாருன்னு. மாமா, ஹாஸ்பிட்டல்லையும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி எனக்கு உதவி செய்ய தான் அவங்க வந்தாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. நிச்சயமா இனிமேலும் எதுவும் இல்லை. இந்த கேள்விக்கு என்னால் இவ்வளோதான் பதில் சொல்ல முடியும். நான் நம்புறேன் மாப்பிள்ள. உங்களை நான் இப்ப நம்புறேன். நீங்க எங்ககிட்ட போய் சொல்லன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நீங்க பெத்த மகனை மடியில போட்டுக்கிட்டு இதை சொல்றீங்க. சரோ கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. சரோ நீ கிளம்பு. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் ஊர் உலகத்துல மரியாதை. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. கிளம்புமா. ரெடி ஆயிடு. மாமா இந்தாங்க. குடு. ஏன் சரோ கிளம்புறியா? ஆமா தானோ, அங்க போய் தானே ஆகணும். எவ்வளவு நாளைக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் பாரமா இருக்கிறது? அக்கா அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்கல்ல. என்ன விஜய், நீ நல்லது தானே நினைக்கணும். சரோ நீ அங்க போய் இரு. அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட ஏடா குடும்பமா நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ உடனே புறப்பட்டு வந்துரு. நீ யார்கிட்டயே பணிஞ்சு போவாத. என்ன என்ன தானே இப்படி சொல்ற? நான் பாத்துக்கிறேன். சரோ சங்கடமா இருக்கு சரோ. உனக்கு ஏதாவது வேதனைனா சொல்றதுக்கு இங்க நாங்க இருக்கோம். அங்க உனக்கு யார் இருக்காங்க? இப்ப நான் என்ன தனியாவா இருக்கேன்? அப்பதான் நான் தனியா இருந்தேன். இப்ப என் குழந்தையோட முகத்தை பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு போறேன். அக்கா, குட்டி பையனை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்க்கா. என்ன பவானி, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இங்க வந்துட்டு போறேன். சரோ இந்த வரம்பா. அந்த விளையாட்டு சாமான் எடு. அது கொடுக்கா தா. அப்பா நான் போயிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேம்மா. நீ ஒன்ன பாத்துக்க, குழந்தைய பாத்துக்க. எதை பத்தி கவலைப்படாது. எல்லாம் சரியாயிடும். சரோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நீ முதல்ல உங்க வீட்டுக்கு போற. ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள கூட்டிட்டு போக சொல்லு. நேரமா வந்து மக்களும் நல்லது மாப்பிள்ளை. வரேன் பவானி. சரிக்கா. வரேன் தானோ. வரேன் விஜய். ஊர் கிளம்பியாச்சா? ரொம்ப சந்தோஷங்க. நானும் விஜய் கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லது கோபி, அவளை கூட்டிட்டு போங்க. அண்ணே உடம்பு எப்படிண்ணே இருக்கு? நல்லா இருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்லை, சந்தோஷோட சேர்ந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க, அதான். என்னென்ன நமக்குள்ள இப்படிலாம் பேசிக்கிட்டு? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். இங்கே பாருங்க, அண்ணி முகத்தில் இப்போ தான் நான் சிரிப்பே பார்க்குறேன். ஹாஸ்பிட்டலில் எப்படி தெரியுமா இருந்தாங்க? அவங்க முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. என்னால் அவங்க முகத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, கிளம்புறோம். இருங்க, குட்டீஸ் 2க்கும் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம பாப்பாக்கு. இந்தாங்க. நன்றி கோபி. வரேன். வாங்க வரோம். வாங்க. என்னங்க போலாம்? என்ன விஜி போகலாங்கிற? என்னை கூட்டிட்டு போதானே வந்தீங்க? ஆமா, அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற? வாங்க கோபி. நீங்க வாங்க வாங்கன்னு சொல்றீங்க, உங்க தங்கச்சி வீட்டுக்குள்ளே வர வேணாங்குது. அது அவ அப்படியே மாறிட்டா. நீங்க எப்ப வந்து மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போவீங்கன்னு துடிச்சிட்டு இருக்கா. வேற எதுவும் இல்ல, நீங்க உள்ள வாங்க. ஆமா, மெட்ராஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும்போது கட்டின சேலையோட தானே கிளம்புன. திடீர்னு ஒரு பையோட கிளம்பி நிக்கிற. பிறந்த வீட்டுக்கு வந்தா இது தன்னால வரும். உள்ள வாங்க. அப்பா, இப்பாவது உள்ள வாங்கன்னு கூப்பிட்டியே. அப்பா. அடடே, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஊர்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வாங்க உட்காருங்க. வாங்க. இந்த வரேன். இந்தா இந்த குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தேன். என்ன மாமா, பாப்பாக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வேற யாருக்கும் வாங்கிட்டு வரலையா? பவானி, வர்ற தீபாவளிக்கு உனக்கு ஒரு அருமையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறேன், போதுமா? சரி மாமா. பவானி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. இந்த தடவை விஜிக்கா மட்டும் ஒரே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் கோபி, விஜிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வரணுமா? பவானி சின்ன பொண்ணு தானே, எது வாங்கினாலும் அவளுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரலாம்ல? ஐயோ, இந்த கிஃப்ட்டை நான் பவானிட்ட கொடுத்தேன்னா அது பெரிய தப்புங்க. என்ன தப்பு? ஏய், உனக்கா தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பவானிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து என்ன பின்னிர மாட்டீங்க. நல்லா இருக்க? நல்லா இருக்குங்க. மாமாட்ட காட்டு. பாரு, சூப்பரா இருக்கு மாமா. ஏய் காட்டு. கோபி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏய் விஜி, சொன்னல பொருத்தமா இருக்குல்ல? இந்தங்கப்பா. சாமி உன்னால வச்சு கொடுக்குறேன். உங்க கையில இது போட்டுருங்க. தாலி எப்படி? இல்ல கோபி, இந்த செயின் அவ கழுத்துல போடுங்க, தாலியை நாங்க கோத்துக்கிறோம். வா விஜி. மாமா, என்ன மாமா அது? கண்ணெல்லாம் கலங்கி. மாமா, கொஞ்ச நாளா என் பொங்கலை இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்தது. ரொம்ப நாள் கழிச்சு உங்களால இந்த மாதிரி. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என்ன மாமா, நீங்க அப்படியே நன்றி சொல்லணும்னா கூட அது எங்க அப்பாக்கு தான் சொல்லணும். நான் இந்த செயினை வாங்கி வீட்டில தான் வச்சிருந்தேன். விஜய் போய் கூட்டு வரேன்னு சொன்னோன்னே அவர் தான் இந்த செயினை எடுத்துட்டு போய் விஜயோட அப்பாவுக்கு முன்னாடி அவ கழுத்துல போட்டு அவளை அழைச்சிட்டு வான்னு சொன்னாரு. அதோட அர்த்தம் இப்பதான் புரியுது மாமா. உங்க அப்பா நிஜமாவே ரொம்ப பெரிய மனுஷன். ஒரு துக்கப்பட்ட தகப்பனோட உள்ளத்தை நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாரு. அத அப்படி சொல்லியிருக்காரு. வாங்க உட்காந்து பேசுவோம். உள்ள படுக்கோ. பாத்தியா விஜய், உன் புருஷன் எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்காரு. அந்த அளவுக்கு நீயும் அவரை சந்தோஷப்படுத்தணும், புரிஞ்சுதா? சரிக்கா, இந்த தடவை புரிஞ்சு நடந்துக்கிறேன். வா. போஸ் நல்லா இருக்கிறானா? நல்லா இருக்காரு மாமா. அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு. என்னங்க மாமா? சாப்பிடுங்க. என்னங்க, கிளம்பலாமா? என்னம்மா நீ பைய தூக்கிட்டு கிளம்பலாமாங்கிற? இப்பதானே வந்திருக்கிற, சாப்பிடலாம் வேணாமா? தானே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரிப்பா. இந்த பைய கொண்டாங்க.
நல்ல பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு உட்காரு பவானி. ஏன் விஜி, இன்னைக்கே ஊருக்கு போகணுமா? ஒரு நாள் தங்கிட்டு போலாம் இல்லையா? அதானக்கா, மாமா தங்கிட்டு போட்டுமே. ஏய் நீ உள்ள போடி. ஏன் விஜி, ஒரு நாள் நம்ம இங்க தங்கிட்டு போக கூடாதா? அதெல்லாம் முடியாது, உடனே கிளம்பலாங்க. ஏன்? அக்கா வரே விஜி. ஏய், கேள்வி கேக்குறேன்ல, பதில சொல்லு. என்ன விஜி? அக்கா எப்ப விசேஷம்னு என்ன கேட்டல்ல, இன்னும் 10 மாசத்துல அப்பாவுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துருவேன். விஜி, என்ன சொன்ன? அதான் சொன்ன, கேட்டீங்கல்ல? கேட்டேன். சும்மா அவங்களுக்காகத்தானே சொன்னேன். அவங்களுக்காக சொல்லணும்னா அங்கேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு சொன்னேன். சுயநினைவோட தான் சொல்றியா? சுயநினைவோடு தான் சொல்றேன். இப்பதான் எனக்கு சுயநினைவே வந்திருக்கு. அதான் உடனே ஊருக்கு போலான்னு சொல்றேன். வேணாம் விஜி, மறுபடியும் ஏமாற சக்தி இப்ப எனக்கு இல்லை. நான் சொல்றத நம்புங்க. இந்த தடவை புது விஜய் தான் பாப்பீங்க. ஒரு எஸ்டிடி பண்ணணும். ஹலோ, யாரு? அண்ணே, நான் மெட்ராஸ்ல இருந்து லீலா பேசுறேன். எங்க அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் 5 நிமிஷம் கழிச்சு பண்றேன். சரிம்மா. ஹலோ. அப்பா, நான் லீலா பேசுறேன். லீலா எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன்ப்பா. உபசாரத்துக்கு சொல்றியா இல்ல நெசமாவே நல்லா இருக்கிறியா? நிஜமா தாப்பா சொல்றேன், நல்லா இருக்கேன். சரி. அம்மா, ரவி எப்படி உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாரா? அப்பா, அவர்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுதுப்பா. என்கிட்ட நல்லபடியா பேசுறாரு, என்கிட்ட பிரியமா நடந்துக்கிறாருப்பா. அது மட்டும் இல்லப்பா, தொழில் விஷயமா சில கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட யோசனை எல்லாம் என்கிட்ட தான்ப்பா கேக்குறாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? அவர் எனக்கு புதுசா தாலி செயின் வாங்கி கொடுத்திருக்காருப்பா. நெசமாவோட சொல்றேன்? ஆமாப்பா. லீலா, கடவுள் விஷயத்துல கண் திறந்துட்டாருமா. மனசுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்ல மாட்டேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அப்பா, என்ன நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்களேன்னு தான் போன் பண்ணேன். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். நீங்க நிம்மதியா இருங்க. ரொம்ப சந்தோஷமா. அது போதும் எனக்கு. வச்சிட்டுமா? சரிப்பா. தனா, தனா எங்க இருக்கிற? இங்க இருக்கேப்பா. இங்க இருக்கிறியா? என்னப்பா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? லீலா குட்டி போன் பண்ணிச்சுமா? ஆமா, அது சொல்லுது ரவி இப்ப முன்ன மாதிரி இல்லையா, மாறிட்டாராம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, அவர் நல்லவர் தான்ப்பா. ஆமாமா, லீலா சொல்லுது ரவியோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறிடுச்சான். அவரோட வியாபார கணக்கு வழக்கெல்லாம் கூட லீலாவை பார்க்க சொல்றாராம்.
நிஜமாவா? ஆமாம்மா, அது மட்டும் இல்லையா, ரொம்ப ஆசையா அவர் லீலாவுக்கு தங்கத்துல தாலி செயின் பண்ணி போட்டுக்கிறாராம். அப்பா கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? ஆமாம்மா, கோபி விஜய்க்கு பண்ணி போடல ஆமாப்பா. அதே மாதிரி. ஏய், ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். என் பொண்ணு கிட்ட புருஷன்லாம் ரொம்ப பாசத்தோட இருக்கிறான். ஆசையா கழுத்துக்கு தாலி செயின்லாம் தங்கத்துல பண்ணி போடுறான். என்னப்பா திடீர்னு முகமெல்லாம் மாறிடுச்சு? ஒண்ணுமில்லடா, உனக்கும் போஸ் பண்ணி போடுவான். நிஜமா தான் சொல்றீங்களாப்பா? நிஜமாத்தான். அவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறகு அவனும் உனக்கு ஆசாசியா கழுத்தடியில செயின் பண்ணி போடுவான். ஏய், எனக்கு ஒரு பேராசைடா. இப்ப லீலா குட்டி போன் பண்ணிச்சுல்ல, ஆமா. அதே மாதிரி சரோ எனக்கு போன் பண்ணு. மாணிக்க சரோ கிட்ட ரொம்ப ஆசையா இருக்கிறதாகவும் அவரும் ஆசையா சரோ கழுத்துல தங்கத்துல தாலி செயின் போட்டுக்கிறதாவும் நடக்கும்பா, நீங்க கூட பாருங்களேன்.